நான் ஒன்றும் ஒரு கிளாஸ் டாப்பர்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் என் காலேஜை ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டரே ஒரு அரியர் வச்சேன். பட் அந்த அரியரை எந்த நல்ல நேரத்தில் வச்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு அரியர் கூட வைக்கல. அந்த அரியரையும் அடுத்த செம்மே கிளியர் பண்ணிட்டேன். என் சிஜிபிஏ வந்து எங்கேயோ 6.5 கிட்ட இருந்துச்சு. இப்போ 7.7 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் காலேஜை முடிக்கும் போது கண்டிப்பாக 8 மேலே சிஜிபிஏ கொண்டு வருவேன்னு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். என்ன மாதிரியே கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு மாதிரி கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு, சீரீஸ் பார்த்துக்கிட்டு, கேம் ஆடிக்கிட்டு, கடைசி நாள் படிச்சுக்கிட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவோம்ல. என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹாபீஸ், கண்டென்ட் கிரியேஷன் எக்ஸெட்ரான்னு. ஸோ கடைசி நாள் மட்டும் தான் எனக்கு படிக்க டைம் இருந்துச்சு. எனக்கு படிக்க செம்ம சோம்பேறித்தனமாக இருந்தப்போவும் நான் பாஸ் பண்ணேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக புக் எடுத்தேன் படித்தேன் அப்படின்னு இல்லாமல் இந்த எக்ஸாம் சீசன் வந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டார்டிங்லேன்னு சொல்கிறேன். முதல்ல எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்காம எவனையும் நம்பாமல் ஃபஸ்ட்டு இந்த டைம் டேபிளை நம்ம பார்க்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா முதல்ல இன்றைக்கி டைம் டேபிள் எடுத்து நாளைக்கு எக்ஸாம் நிஜமாகவே இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் தெரியும் மாற்றி வேறு சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்துடுவானுங்க. ஸோ தட்ஸ் லைக் எ ப்ரீ ரெக்வசிட். ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸாம், வீட்டுக்கு போயிட்டு ஒரு 8 மணிக்கு பொறுமையாக என்னோடய மெட்டீரியல்லாம் எடுப்பேன். மெட்டீரியல்னால் எங்கள் காலேஜில் புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் பிடிஎஃப் தான். எல்லாம் இந்த எல்எம்எஸ் வெப்சைட்டில் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி 5 யூனிட்னா 5 பிடிஎஃப்ஸ் இருக்கும். உங்களுக்கு புக் இருக்குது, புக்கை வச்சு தான் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த புக்கை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 8 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போடுவேன். தம்பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குதா அப்படின்னு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பிக் ஆன்சர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல, 12 மார்க்ஸ் 16 மார்க்ஸ். சம்டைம்ஸ் டீச்சர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஹெவி டாபிக்ஸ் அப்படின்னு. அண்ட் சம்டைம்ஸ் நோபடி நோஸ் வாட்ஸ் கோன் பி இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை எப்போ பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல என் தலைவன் ChatGPT எடுப்பேன். என் தலைவன் ChatGPT தான் எனக்கு எல்லாமே. ChatGPT நார்மல் மோட் ஆர் ஸ்டடி மோட் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோடுக்கு போயிட்டு அந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போய் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு ChatGPTலாம் வேணாம், நான் வந்து ஜெமினி யூஸ் பண்ண போகிறேன், பெர்ப்ளெக்சிட்டி, கிளாட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஆஸ் யூ விஷ், ஆஸ் பர் யுவர் விஷ். ப்ரோ வெர்ஷன் எதில் இருக்கோ அதை யூஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ChatGPTயில் வந்து ChatGPT கோன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்கும். அதுதான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 400 ரூபா கட்டினேன், அதுக்கப்புறம் இப்போது ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். அண்ட் நான் வந்து எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் இல்லை, கொஞ்சம் பிடிச்சி படிக்கலாம், புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன்னா போயிட்டு நோட் புக் எல்லாம், கூகுளோட நோட் புக் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு ஒரு மைண்ட் மேப்பும் ஒரு வீடியோ ஒன்றும் ஜென்ரேட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் இம்பார்ட்டண்ட்லாம் இருக்காதுன்னு சொன்னேன்ல. ஸோ ChatGPT கிட்டே போயிட்டு இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ வந்து எல்லா கொஸ்டினையும் 12 மார்க்ஸில் எப்படி கேட்பாங்களோ அப்படி எனக்கு பெரிய பெரிய ஆன்சராக கொடு, நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அப்படியே ஒரு 2-3 டாபிக் ChatGPTயில் படிச்சுட்டு நான் போய் சாப்பிட போயிடுவேன். ஐ ஹாவ் அ பேட் ஹேபிட். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும்போது எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணும். யூடியூப் வீடியோஸ், ஆனிமே, படம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும். ஸோ இந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நோட் புக் எல்லாம் வீடியோ. இந்த நம்ம லெசனையே நான் வந்து பேசிக்கலி ஒரு வீடியோவாக மாற்றிட்டேன். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே அந்த வீடியோ வந்து அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு படிக்கிறத படிக்கிறோம், புரியுறது புரியும், சாப்பிட்றது சாப்பிடுவோம். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே போயிடும். டைம் வந்து இப்போ ஒரு 8:30 8:45 ரேஞ்ச். என்டர்டெய்னிங் டைம் ஃப்ரேமாக நான் வந்து இந்த படிப்பையே யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி தட் இஸ் போத் யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டெய்னிங். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மைண்ட் மேப் ஒரு வாட்டி பார்ப்பேன், என்னென்ன இருக்குது, எப்படி என்னென்னத்தை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி படத்தில் டேபிள் கட்டில் போய் பார்ப்பான்ல, அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி ChatGPTக்கு வந்துட்டு பேசுவேன். நானும் அதுவும் பேசிக்கிட்டே இருப்போம். டைம் வந்து ஒரு 11:30 ஆயிரும். பேச புரிய இந்த ஆக்டிவ் ரீகாலிங் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். திருப்பி ரீகால் பண்ணிக்கிட்டு தெரியலனா மூடி வச்சுட்டு பார்த்துட்டு மண்டேலே சுத்தமாக ஏறல அப்படின்னா நான் வந்து சப்டாபிக்ஸை நோட்டில் எழுதுவேன். ஒரு நோட்ஸ் ஆப்பில் வந்து சப்டாபிக்ஸ் எழுதிட்டு அதோட பாயிண்ட்ஸு அதெல்லாம் அப்படியே ஒன்று எனக்கு புரிகிற விதத்தில் ப்ரீஃபாக அப்படியே டைப் பண்ணிட்டு வருவேன். சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னா மண்டேல தான் வச்சுக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் ஐ வுட் ரெக்கமெண்ட் ரைட்டிங், டேக்கிங் நோட்ஸ் எனி டே. சரி, இப்போ டாப்பிக்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, பார்த்தா என்னன்னு புரியுது. பட் எல்லாமே நம்ம மண்டையில் நிற்கணும், நின்றால் தான் மார்க் வரும் கரெக்டாக. ஸோ அந்த மார்க் எப்படி வர வைக்கிறது, எப்படி மெமரைஸ் பண்ணுறது, ஒரே நாளில் எப்படி நமக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி மெமரைஸ் பண்ணுறது, எப்படி மண்டையில் நிற்க வைக்கிறது. நான் வந்து நியூமோனிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். நியூமோனிக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி தெரியலனா கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை ChatGPT கிட்ட கேளுங்க. அதனால என்னோட ஸ்டடி ஹேக்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இங்கே கார்டு வரும், வேணுன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி நியூமோனிக்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது என்னால் முடியல அப்படின்னா அதையும் ChatGPT கிட்ட கேட்டுருவேன். அண்ட் நவ் இட்ஸ் ஆல் சடன்லி ஓவர், இட்ஸ் டன், படிப்பு முடிஞ்சு. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தது இந்த நோட்ஸு பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறது மூலியமாக அவர் எழுதுறது மூலியமாக உங்களுக்கு வந்து சப் டாபிக்ஸோட பேர்லாம் வரும். ஸோ
சப்டாபிக்ஸ், இந்த சப்டாபிக்கில் நான் வந்து இந்த கண்டென்ட் தான் எழுதுவேன் அப்படின்னு உங்கள் மண்டையில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது என்னோட ஓன் கான்ஃபிடென்ஸ்க்காக ஒரு வாட்டி நான் படித்ததை ஒரு 2-3 வாட்டி 4 வாட்டி கூட சம்டைம்ஸ் கஷ்டமான கொஷின்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணி பார்ப்பேன், ரீகால் பண்ணி பார்ப்பேன், மூடி வச்சுட்டு அப்படியே காற்றுல அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருப்பேன். எனக்கு நானே கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் எதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் என் மண்டையில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு. அண்ட் ஒன்ஸ் த கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 AM, I know the time is over, I know it's time to sleep. ஒரு 60 to 70% கிட்ட படிச்சிட்டேன் அப்படின்னா ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போய் தூங்கிடுவேன். அப்புறம் காலைல எழுந்திரிச்சு மாஸ்டர் படம் ஜேடி மாதிரி பஸ்ஸை பிடிக்க ஓடி பஸ்ஸில் என் ஃபோன் எடுத்து நைட் என்னென்னலாம் படித்தனோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். நோட்ஸ் ஆப்பில் நான் எடுத்த கீவேர்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்ப்பேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ChatGPT வந்து டயக்ராம்ஸ், பிடிஎஃப்ல இருக்க டயக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்காது, நீங்களே தான் படிக்கணும். அப்புறம் என்ன ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கிளாஸில் வந்து பென்சில்லாம் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஐ ஹாவ் டு பி ப்ரவுட் ஆன் த ஃபேக்ட் தட் ஐ ஹேவன்ட் சீட்டட் ஆன் அ சிங்கிள் எக்ஸாம் இன் மை காலேஜ். அண்ட் எக்ஸாமை செம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுதுவேன் பிகாஸ் தேர் ஆர் 2 reasons ஃபார் தட். ஒன்று வந்து ஐம் அமேசிங் அட் வேர்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம வார்த்தைகளை வச்சு விளையாடினா தான் மார்க் கிடைக்கும், பேஜை ஃபில் பண்ணால் தான் மார்க் கிடைக்கும். வெல் அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்சி ஆஃப் த UGC ஆஃப் த காலேஜ் இஸ் கைண்ட் ஆஃப் மெஸ்ட் அப் ப்ரோ. ஸோ அ சிம்பிள் கன்க்ளூஷன் வுட் பி கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த AI டூல்ஸ் எல்லாம் வச்சு. அதுக்கடுத்து சப்டாபிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க வித் த ஹெல்ப் ஆஃப் AI டூல்ஸ் அண்ட் சம் ரைட்டிங் அண்ட் டேக்கிங் நோட்ஸ் அண்ட் ஆல் தேட். அண்ட் டயக்ராம்ஸ் AI டூல்ஸ் கொடுக்காது. ஸோ அதை உங்கள் பிடிஎஃப்லையோ புக்கிலையோ வாட் எவர் மெட்டீரியல் இட் இஸ் அதை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் பி ஸோ கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட். அண்ட் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவ் ஐ ரோட் மை எக்ஸாம்ஸ் டில் நவ் அண்ட் ஹவ் ஐ காட் மை CCPA up டில் நவ். அண்ட் இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா இது எல்லா வாட்டியும் வேலை செய்யுது. அண்ட் இதே மாதிரியே இன்னும் நிறைய காலேஜ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பொறுத்து நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய அன்புள்ள லியோ தாஸ்.